வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லேர்னிங் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் மோட்டிவேஷன் பற்றி பார்த்தோம். யூனிட் 3ல் இன்றைக்கி யூனிட் 3ல் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் தியரிஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேர்னிங்னா என்ன டெஃபினேஷனா, த ரிலேட்டிவ்லி பர்மனன்ட் சேஞ்ச் இன் எ பர்சன் நாலேஜ் ஆர் பிஹேவியர் டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ், அதுதான் வந்து லேர்னிங். எப்படி மேயங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா பெர்மனன்ட் சேஞ்ச். நார்மலாகவே நம்மளுக்கு லேர்னிங்னால் என்னென்னு தெரியும். ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் இருக்கும். நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளோட பிஹேவியரில் சேஞ்ச் இருக்கும், நம்மளோட நாலேஜில் சேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லேர்னிங். இப்போ டெஃபினேஷன் போட்டு இது எழுதிக்கோங்க. அடுத்தது லேர்னிங் தியரிஸ். மொத்தம் 8 தியரிஸ் இருக்குது, லேர்னிங் தியரிஸ். இதில் நம்ம சிலபஸில் இருக்கிறது, பிஎட் சிலபஸில் இருக்கிறது இந்த 5 மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. இது 3 இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்படி கொடுத்துட்டு எது கேட்குறாங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த பிக்சர் வந்து ஜென்ரலாக போட்டுக்கோங்க. இதில் 5 மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி நம்ம பிஹேவியரிசமோ காக்னட்டிசமோ பற்றி பார்ப்போம். இப்போ பிஹேவியரிசம் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக பிஹேவியர்னால் என்னென்னு சொல்லுவோம், நம்மளோட நடவடிக்கை. அதை வந்து இப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னா, நம்மளுக்கு என்ன நிகழ்வுகள் நடக்குது, நம்மளுக்கு என்ன தூண்டுதல்கள் இருக்குது, அதுதான் இந்த இதுலேயே இருக்கும். பிஹேவியர் ஸ்டிமுலினா நம்மளுக்கு தூண்டுதல்கள், அக்கரன்சஸ்னால் நிகழ்வுகள். நம்மளுக்கு தூண்டுதல்கள் எல்லாம் நடக்குது, என்ன நிகழ்வுகள் நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட பிஹேவியர் இருக்கும். நம்மள்ட்ட எப்படி ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்களோ, இல்லை நம்மளுக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவியர் இருக்கும். அதுதான் வந்து பிஹேவியரிசம். இப்போ பிஹேவியரல் தியரி ஹோல்ஸ் தட் psychological events can be described and explained in terms of observable behavior and its association with environmental stimuli and occurrences. அதாவது நம்மளை சுற்றி என்விரான்மெண்டல் ஸ்டிமுலி அண்ட் அக்கரன்சஸை பொறுத்து. ஸ்டிமுலினா என்னென்னா தூண்டுதல்கள், அக்கரன்சஸ்னால் நிகழ்வுகள். என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிஹேவியர் இருக்கும். ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவியர் இருக்கும். இதுதான் வந்து பிஹேவியரிசம். இப்போ இதுதான் பிஹேவியரிசம். பிஹேவியரிசமில் மொத்தம் 2 இருக்குது. Behaviorism theory, classical conditioning by Pavlov and operant conditioning by Skinner. இந்த அவரோட கிளாசிக்கல் கண்டிஷனிங்கிறது இது பிஹேவியரிசம் கீழே வர டாபிக். ஸ்கின்னருங்கிற சொன்னது வந்து ஆப்ரண்ட் கண்டிஷன். இப்போ இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா என்னன்னு இந்த டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுதான் வந்து அந்த எக்ஸாம்பிள். இது வந்து என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிஃபோர் கண்டிஷனிங்னு இருக்கா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிஃபோர் கண்டிஷனிங் இதுதான். இப்போ நார்மலாக வந்து ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் முன்னாடி நம்ம ஃபுட்டை கொண்டு போய் வச்சா அதுக்கு சலைவா வரும். இது வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு டாக் வந்து ஒரு ஃபுட்டை பார்த்தா ஃபுட்டு வைக்கிறதும் அன்கண்டிஷ்னல் ஸ்டிமுலி. அதுக்கு சலைவா அதுக்கு பார்த்தோன்னே அதுக்கு சலைவா வர்றது அது வந்து அன்கண்டிஷ்னல் ரெஸ்பான்ஸ். இது வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஃபுட்டு அடுத்த ஒரு நாள் வைப்போமா, திருப்பி அடுத்த நாள் வைக்கிறோம். அப்படியே ஒரு கண்டினியூஸாக நம்ம வைக்க நார்மலாக அந்த ஃபுட்டு கொண்டு போனோன்னே அதுக்கு சலைவா வர்றது வந்து நார்மல் இது. இதே செகண்ட் பாருங்கள், ஃபுட்டு இல்லாமல் ஒரு பெல் கொண்டு போய் அது முன்னாடி வைக்கிறோம். பெல் அடிக்கிறோம் அந்த டாகுக்கு முன்னாடி. அந்த டாகோட சலைவா வருமா? பெல்லுக்கும் சலைவாக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு ஃபுட்டு இருந்தால் தான் அதுக்கு பார்த்தோன்னே அதுக்கு சலைவா வரும். இப்போ பெல் வச்சா இதுக்கும் இது வந்து ஒரு நியூட்ரல் சிம்லி பெல்லுங்கிறது. இங்கே வந்து நோ கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். ஸோ சலைவா வரத்துக்கு சான்ஸே இல்லை. அடுத்தது பாருங்கள், டியூரிங் கண்டிஷனிங். இப்போ ஒரு நாய்க்கு வந்து நார்மலாக ஃபுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு சலைவா வருது. இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கிறது. இதுவே வந்து நம்ம அந்த ஃபுட்டு கொண்டு போகிறப்ப ஒரு பெல்லோடு சேர்ந்து இந்த ஃபுட்டை கொண்டு போகிறோம். இது வந்து இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு பெல் ரேங்க் பண்ணுறாங்க, அந்த பெல்லை அடிச்சுட்டு இந்த ஃபுட்டை வைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணுன்னா, அப்போ வந்து அது வந்து பழகிக்கும். அப்படியே நம்ம பெல் அடித்தா நம்மளுக்கு சாப்பாடு வைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த பெல் சத்தம் கேட்டோன்னா அதுக்கு சலைவா வரும். ஏன்னா அது ஃபுட்டு அப்படியே பழக்கிட்டாங்க.
பெல் அடித்தோடனே பெல் அடித்தா ஃபுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அப்போ பெல் அடிக்கிறப்ப அதுக்கு நம்மளுக்கு ஃபுட்டு தர போகிறாங்கன்னு அப்போ சலைவா வரும். இப்போ அடுத்தது வந்து ஆஃப்டர் கண்டிஷனிங். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்க, வெறும் பெல் மட்டும் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறாங்க. அது என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு சாப்பாடு வைக்க போகிறாங்கன்னு நினச்சி சாப்பாடை பார்க்காட்டியுமே வந்து அது நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக பெல் அடித்து சாப்பாடு வச்சதுனால சரி பெல் அடித்தா நம்மளுக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு அது நினச்சிட்டு அதுக்கு சலைவா வரும். ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஒரு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கிறப்ப அதனால் நம்மளோட பிஹேவியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இதுதான் வந்து கிளாசிக் கண்டிஷனிங். அதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து இதுதான். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, அந்த டாக் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து இதை பார்த்தா புரியும். எ ப்ராசஸ் ஆஃப் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பை விச் எ சப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்பாண்ட் இன் எ டிசையர்ட் மேனர். அப்போ அந்த டாக் வந்து டிசையர்ட் மேனரில் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது டு எ ப்ரீவியஸ்லி நியூட்ரல் ஸ்டிமுலஸ் that has been repeatedly presented along with an unconditioned stimulus that elicit that desired response called classical conditioning. ஸோ ரிப்பீட்டடாக அதுக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதை வச்சு அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங். இப்போ இதே மாதிரி இந்த டெஃபினிஷன் எழுதிட்டு நான் அந்த டாக் எக்ஸாம்பிள், நீங்கள் டாக் வரைய முடியலன்னா சும்மா டாக் ஹெட்டு தானே அதை மட்டும் சலைவா வர மாதிரி போட்டுட்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதுனீங்கனாலே போகும். மோஸ்ட்டாக இது கேட்பாங்க, பவுலவ் கிளாசிக்கல் தியரி பை பவுலவ்னு கேட்பாங்க. ஸோ அந்த நல்லா டயக்ராம் வரைஞ்சி அந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலி, கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் நீட்டாக அந்த டயக்ராம் வரைஞ்சாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். இந்த கண்டென்ட்டை கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் டயக்ராம் வந்து எந்த அளவுக்கு வரைய முடியுமோ பார்த்துக்கோங்க. இதுனா ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த பவுலவும் ஸ்கின்னர்ஸும் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நான் நேற்று கொஸ்டின் பேப்பரும் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுலேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மெயினாக பிக்சர்ஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள், மார்க்ஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ அடுத்தது வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இது வந்து ஸ்கின்னர். இது என்னென்னா, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இஸ் அ டைப் ஆஃப் லேர்னிங் வேர் பிஹேவியர் இஸ் கண்ட்ரோல்டு பை கான்சிக்வன்சஸ்னால பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் ஆகும். பிஹேவியர் கண்ட்ரோல் ஆகும். அதுதான் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். கீ கான்செப்ட் இன் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஆர் என்னென்ன கான்சிக்வன்சஸ், அது அப்போ அந்த மாதிரி பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ்னால், பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். ஸோ இந்த 4 கீ கான்செப்ட் மூலயமா ஒரு பிஹேவியரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் வந்து என்னென்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸ்கின்னர் சொன்ன ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இப்போ இது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பிஹேவியரில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னால் ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகுது நம்மளோட பிஹேவியர், ஆனால் அதில் சில நெகட்டிவ் இருக்குது. அதுதான் இப்போ இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு புரியும். இப்போ ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா என்னென்னா, பிஹேவியரில் வந்து சில கான்சிக்வன்ஸ்னால பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது என்னென்ன கான்சிக்வன்ஸ்னால், பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்னால உங்களுக்கு நார்மலாக தெரியும், ஒரு தண்டனை தான். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸ்கின்னர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கோட எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னென்னா, மெயின்டைன் ஆர் ஸ்ட்ரென்தன் பிஹேவியர். நம்ம பிஹேவியர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அதே வந்து பாசிட்டிவாக அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறேன், அந்த எக்ஸாமில் யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு gift தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, அதனால் நம்மளுக்கு நாலேஜ் வருது, அதுனா வந்து அடுத்த விஷயம்.
ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக படிப்பாங்க? மெயினாக நம்மளுக்கு ஒரு gift கிடைக்கும், என்ன gift தருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நம்மளுக்கு gift கிடைக்குங்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னென்னா, இப்போ இந்த குழந்தை வந்து அவளோட திங்ஸெல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். என்னன்னு சொன்னாங்கன்னா, இது வந்து கஷ்டமாக இருக்கும் அவங்க சொல்கிறப்ப, திருப்பி நம்ம எல்லாம் எடுத்து வைக்கணும். ஆனால் வந்து அந்த குழந்தை என்ன செய்யும், இந்த ஒரு தடவை அவங்க அம்மா இப்படி வார்ன் பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவாகவே விளையாண்டு முடிச்சோன்னா அதோட திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்தது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்னென்னா பார்த்தோன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆர் வீக்கன் த பிஹேவியரை வந்து வீக்கன் பண்ண வைக்கிறது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து கற்றுப்பாங்க, பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட் மூலயமா கற்றுப்பாங்க. ஆனால் எப்படி கற்றுப்பாங்கன்னா, பனிஷ்மெண்ட் மூலயமா கற்றுப்பாங்க. இது எப்படின்னா, அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நான் கிச்சனில் வந்து சமைச்சு பாத்திரத்தில் வச்சுருக்கேன், அது சூடாக இருக்குது, அதனால் அதை போய் தொடாமல் இரு, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடு, அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. அது சும்மா போயிருந்தால் கூட அதை என்ன செய்யணும்னு போய் தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் போய் அதை போய் தொடாத, அதை போய் எடுக்காதுன்னு சொல்லிட்டு போனதுனால வேகமாக அந்த பையன், அந்த பாய் போய் அதை டச் பண்ணோன்னு சுட்டுருச்சு. ஸோ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு அவனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்ன செய்வான், நெக்ஸ்ட் டைம் வந்து இது கண்டிப்பாக சுற்றுங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டான். ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் மூலயமா இதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். அடுத்தது நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தையோட மொபைலை கேட்டு வாங்குகிறாங்க, உனக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கிற வேலை இருக்குது, இப்போ எதுக்கு நீ மொபைல் பார்த்துட்ருக்க அப்படின்னு வார்ன் பண்ணி மொபைல் வாங்குகிறாங்க. மொபைல் வாங்காமல் கண்டிஷன் பண்ணி மொபைல் வாங்கிட்டால் மட்டும் அந்த குழந்தை படிக்க போகிறதில்ல. ஒரு சில குழந்தைங்க படிப்பாங்க, ஒரு சில நம்மள்ட்ட இவ்வளோ பனிஷ் பண்ணி நம்ம மொபைலை வாங்கி வச்சுட்டு நம்மளை படின்னு சொல்கிறாங்களேன்னு அடமெண்ட்டாக இருந்து படிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். இதனால் அந்த குழந்தைக்கு நம்ம மேலே, பேரண்ட் மேலே கோபம் வரும். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்தது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். இதை வச்சு இதனால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது நாலும் தான் வந்து கீ கான்செப்ட் இந்த ஸ்கின்னர்ஸோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங்க்கு. இப்போ பிஹேவியரிசம்குள்ள கிளாசிக்கல் கண்டிஷனிங் பார்த்தோம், ஸ்கின்னரோட ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கை பார்த்துட்டோம். இப்போ பிஹேவியரிசம் வந்து கிளாஸ் ரூமில் எப்படி இது வந்து டீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறது. தென் ட்ரில்னால் என்னென்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால, கைடட் ப்ராக்டிஸ். அடுத்தது ரெகுலர் ரிவ்யூஸ் அண்ட் அக்னாலேஜ். ரெகுலராக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ரிவ்யூ பண்ணி அக்னாலேஜ் பண்ணுறதுனாலையும் அவங்களோட பிஹேவியரிசம் வந்து மாறும். ஸோ இதோட பிஹேவியரிசம்ங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது காக்னேட்டிவ் தியரியை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து காக்னேட்டிவ் தியரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஹேவியரிசம் பற்றி பார்த்துட்டோம், அது வந்து லேர்னிங்கோட ஒரு தியரி. அடுத்தது காக்னேட்டிவ் தியரி. இப்போ காக்னேட்டிவ் இந்த நேமை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காக்னேட்டிவ் அப்படின்னாலே நம்ம மென்டல் ப்ராசஸ்ஸு தான் வந்து காக்னேட்டிவ் அப்படின்றோம். ஸோ காக்னேட்டிவ் லேர்னிங் தியரி அப்படின்னா என்னென்னா, காக்னேட்டிவ் லேர்னிங் தியரி says that mental process are an important part in understanding that learners can be influenced by both internal and external element. ஸோ நம்மளோட மென்டல் ப்ராசஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட மென்டல் ப்ராசஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், வெளியிலையும் உள்ளாரையும் சரி வெளியிலையும் இருக்கிற எலிமெண்ட்ஸ்னால. இதுதான் வந்து காக்னேட்டிவ் தியரி. இப்போ காக்னேட்டிவ்னாலே பியாகெட்ஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க, காக்னேட்டிவ்னாலே பியாகெட்டோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு தான் கொஷின் வரும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க.
This theory says that children move through 4 stages of learning. மொத்தம் 4 stages of learning இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷன், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஸோ இது வந்து இந்த நாலும் தான் வந்து லேர்னிங். சில்ட்ரன் வந்து இந்த 4 ஸ்டேஜஸை மூவ் பண்ணி தான் வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த 4 ஸ்டேஜஸ், இப்போ பியர்கே தியரி ஆஃப் காக்னேட்டிவ் சார்ட்னா இந்த சார்ட்டை மட்டும் இந்த சார்ட்டை அப்படியே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை, இதிலே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சென்சரி மோட்டார். சென்சரி மோட்டார்னால் என்னென்னா அது வந்து பிறந்ததுலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும். சென்சரி மோட்டார் அப்படின்னா என்னென்னா பிறந்ததுலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும். ஸோ இது நார்மலானது, நீங்களே ஓனாக எழுதிடலாம். அந்த நேம்ஸ் மட்டும் சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல், ஃபார்மல் ஆப்ரேஷனல், இதை 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஜையும் இதையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்களாகவே எழுதலாம். இப்போ வந்து சென்சரி மோட்டார்னால் என்ன சொல்லியிருக்கோம், பிறந்ததுலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும். ஸோ இது நார்மல். இது பிறந்ததுலேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு பொம்மை இருக்குன்னா அது கீ கொடுத்து ஆடுச்சுன்னா அது ஆடுது, இது பேசுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் when out of sight. அடுத்தது recognition of ability to control objects and act intentionally. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளார தான் ஒவ்வொன்றையாக இதை பார்த்தா இது வந்து இது டாகு, இது கேட்டு அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாட்டில், இது வந்து தண்ணி, இது சாப்பாடு, இது ஆப்பிள், இது ஆரஞ்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த சென்சரி மோட்டாரில் நடக்கும். அடுத்தது செகண்ட் ஒன் ப்ரீ ஆப்ரேஷனல் மோட்டார். இது வந்து 2 to 7 இயர்ஸ். இந்த 2 to 7 இயர்ஸில் நம்மளுக்கு என்ன நடக்கும், 2 to 7 இயர்ஸ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பிகின் டு யூஸ் லாங்குவேஜ், பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த சிச்சுவேஷனில் எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அடுத்தது ஈகோ சென்ட்ரிக் திங்கிங், டிஃபிகல்ட்டி சீயிங் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் வியூ பாயிண்ட். மற்றவங்க பேசுகிறது பார்க்குறத வச்சு அவங்களோட வியூ பாயிண்ட்டையும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து கிளாஸிஃபைடு ஆப்ஜெக்ட் பை சிங்கிள் ஃபீச்சர்ஸ். கலரு கிளாஸிஃபை பண்ணுவாங்க ஆப்ஜெக்டை கலரை வச்சு. இந்த கலரில் இருந்தால் ஆப்பிள், இந்த கலரில் இருந்தால் ஆரஞ்சு, இந்த கலரில் இருந்தால் பனானா அப்படின்னு. அடுத்தது கான்க்ரீட் ஆப்ரேஷனல். கான்க்ரீட் ஆப்ரேஷன்னா 7 to 11 இயர்ஸ். 7 to 11 இயர்ஸ்னாலே என்னென்னா லாஜிக்கல் திங்கிங் வந்துடும். அவங்களா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட திங்கிங் வந்து லாஜிக்கலாக, அதாவது எப்படின்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வைக்கிறோம், அம்மா அப்பா சொன்னது இல்லை தாத்தா பாட்டி சொன்னது, அதுக்குன்னா வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 7 to 11 இயர்ஸ் அப்போ அவங்களோட சுயமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி அவங்களோட ஓன் திங்கிங் வந்து கொண்டு வருவாங்க. அடுத்தது ரெகக்னைசஸ் கான்வர்சேஷன் ஆஃப் நம்பர்ஸ், மாஸ் அண்ட் வெயிட். இதெல்லாம் தெரியும், அளவுனா தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ இப்போ தண்ணி 1 லிட்டர் அந்த மாதிரி இவ்வளோ அளவு, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது கிளாஸிஃபைஸ் ஆப்ஜெக்ட் பை சிவியர் ஃபீச்சர்ஸ், பிளேஸ் தம் இன் ஆர்டர். ஆப்ஜெக்டை வந்து கிளாஸிஃபை பண்ணி அதோட ஃபீச்சர்ஸை வச்சு அதை பிளேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபார்மல். அடுத்தது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படின்னா என்னென்னா 11 இயர்ஸ்க்கு இருந்து அதுக்கு மேலே உள்ள எல்லாமே வந்து என்னென்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் அபவுட் அப்ட்ராக்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். இதுவும் லாஜிக்கல், நம்ம சுயமாக யோசிக்கிறதுன்னு போல். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் திங்கிங். அடுத்தது கான்க்ரீட் வித் கன்சர்ன் வித் ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது கிரியேட் ஹைப்போதசிஸ் அண்ட் டெஸ்ட். இது எல்லாமே வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல். ஸோ நீங்கள் இதை தான் சென்டென்ஸாக எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 4 ஸ்டேஜஸ், இந்த இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த இயர்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கூட இந்த டிஸ்கிரிப்ஷனில் எழுதலாம். இதை எழுதணுங்கிறது கூட அவசியம் இல்லை. ஸோ 2 to 3 நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே யோசிச்சுக்கோங்க. burn to 2 இயர்ஸ்னால் என்ன எழுதலாம், 2 to 7 இயர்ஸ்னால் என்ன எழுதலான்னு நீங்களே இது எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பியாகெட் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சார்ட்டு. இதுக்கு அடுத்தது நம்ம என்னன்னு பார்த்தோன்னா காக்னேட்டிவ் தியரியோட
ஸோ ஸ்டேஜஸ் வந்து இது நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன ஸ்டேஜஸ்னு. இப்போ அடுத்தது இதுதான் ஸ்டேஜஸ்ஸு. இது வந்து காக்னேட்டிவ் ப்ராசஸ். காக்னேட்டிவ் ப்ராசஸில் என்னென்ன இருக்குன்னா ஸ்கீமா, அசமிலேஷன், அக்கமடேஷன், ஈக்குலிப்ரேஷன். இதுதான் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பியர்கேட் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜஸ், அடுத்தது காக்னேட்டிவ் ப்ராசஸ். அந்த ஸ்டேஜஸ் கீழே இந்த 4 அப்போ நம்ம முன்னாடி காமிச்சேல்ல அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்தது காக்னேட்டிவ் ப்ராசஸ்னு போட்டு இதை எழுதி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ காக்னேட்டிவ் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா இது நம்ம வந்து டெஃபினேஷனோட பார்க்கலாம். ஏன்னா டெஃபினேஷனோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து காக்னேட்டிவ் ப்ராசஸ்னு பார்த்தோன்னா ஸ்கீமா, அசிமிலேஷன், அக்கமடேஷன் அண்ட் ஈக்குலிப்ரேஷன். இதுதான் வந்து இந்த 4 ப்ராசஸில் இருக்கிறது. ஸ்கீமா அப்படின்னா என்னென்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஸ்கீமா டிஸ்கிரைப்ஸ் போத் த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்ஷன் இன்வால்வ்டு இன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோயிங். நார்மலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்று பார்த்து அல்லது மென்டலாக நம்மளுக்கு அது மைண்டில் இதாகும், இல்லது ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் மூலயமா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து ஸ்கீமா. நார்மலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது தான் வந்து ஸ்கீமா. அடுத்தது அசிமிலேஷன் அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் இன் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டு அ ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா இஸ் கால்ட் அசிமிலேஷன். அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஸ்கீமா வந்து புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறோம். எதை வச்சுன்னா முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து அது வந்து அசிமிலேஷன். அடுத்தது தேர்ட் ஒன் வந்து அக்கமடேஷன் அப்படின்னா என்னென்னா அக்கமடேஷன் இன்வால்வ்ஸ் ஆல்டரிங் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா ஆர் ஐடியாஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நியூ ஸ்கீமா மே ஆல்சோ பி டெவலப்ட் டியூரிங் திஸ் ப்ராசஸ். அக்கமடேஷன் அப்படின்னா வந்து ஆல்டர் பண்ணுறோம் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவை. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம் இந்த விஷயத்தை ஐடியாவை அதோட விளைவாக ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நியூ இன்ஃபர்மேஷன்னாலேயோ அல்லது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து அக்கமடேஷன். அந்த அக்கமடேஷன் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு ஒரு புது விஷயம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் வந்து அக்கமடேஷன். அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஈக்குலிப்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சில்ட்ரன் வந்து ட்ரை டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் பிட்வீன் அசிமிலேஷன் அண்ட் அக்காமடேஷன். அசிமிலேஷன்னா என்ன சொன்னால் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதாவது ப்ரீவியஸ் இதை வச்சு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அக்கமடேஷன்னா ஒரு ஆல்டர் பண்ணுறாங்க, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க. இது அசிமிலேஷன்னா நியூ இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் நாலேஜை வச்சு நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க. அக்கமடேஷன்னா என்ன சொன்னோன்னா ஒரு ஆல்ட்ரு பண்ணுறாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சதை வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன்னாலேயோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ ஆல்ட்ரு பண்ணுறாங்க. அதுதான் வந்து அக்கமடேஷன். இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணுற அதை ரெண்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஈக்குலிப்ரேஷன். இந்த 2 ஸ்டேஜையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்னால் வந்து ஈக்குலிப்ரேஷன். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் காமிக்கிறது தான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கீமா, அசிமிலேஷன் அண்ட் அக்கமடேஷன். இப்போ ஸ்கீமாங்கிறத பார்த்தோன்னா இப்போ த பாய் லேர்ன்ட் என்ன சொல்கிறாங்க, த பாய் லேர்ன்ட் ஒரு நிமிஷம் த பாய் ஹேஸ் லேர்ன் ஸ்கீமா ஆஃப் கேட். இப்போ ஒரு பாய் வந்து கேட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறது. இது வந்து நார்மலாக ஸ்கீமானா இதுதான். ஒரு பாய் வந்து கேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஸ்கீமா. அடுத்தது பாய் saw a cup and called it cat. Sister said no, it is a cup. இப்போ ஒரு பாய் சொல்கிறான், ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அங்கே இது வந்து கேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அவன் கேட்டுன்னா அந்த மாதிரி உருவம் இருந்தால் அது கேட்டுங்கிறது வந்து அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து அவனுக்கு இருக்குது, அதை வச்சு அதை கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கேட்டு தான், ஆனால் கேட்டோட குட்டிங்கிறத வந்து இதை வந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பையனுக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் நாலேஜை வச்சு அதை வந்து சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
அது வந்து கேட்டு தான், ஆனால் கேட்டோட குட்டி, அதுக்கு தனியாக கப்புன்னு பேர் இருக்குன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அசிமுலேஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு நியூ ஸ்கீமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்டுங்கிறது ஒரு ஸ்கீமாங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அசிமுலேஷனில் வந்து கப்புங்கிறது ஒரு கேட்டோட குட்டிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து அசிமுலேஷன். இப்போ அக்கமடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஹி அக்கமடேட் நியூ ஸ்கீமா ஆஃப் கப். இப்போ வந்து என்னென்னா அக்காமடேஷனில் என்னென்னா, கேட்டுனா பெருசாக இருக்கிறது கேட்டு, குட்டியாக இருக்கிறது கப்பு அப்படின்னு ஒரு நியூ ஸ்கீமாவை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க, ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அசிமுலேஷன். நியூ ஸ்கீமாக அந்த நியூ ஸ்கீமா வந்து அக்காமடேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து அக்கமடேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இது இப்போ காக்னேட்டிவ் ப்ராசஸ் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக என்னென்னா, காக்னட்டிசமை கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ் ப்ரொவைட் பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். டீச்சர்ஸ் வந்து படிக்கிறதுக்கான பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜஸ் டு பி அவேர் ஆஃப் தேர் செல்ஃப் காக்னேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃபாக நல்ல மெமரி பவர் இருக்குது, நம்ம நல்லா படிப்போம் அப்படின்னு அவங்க மைண்டில் வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து படிக்க முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஒன்றும் படிக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் and are proposed with different questions to ponder upon, reflect back and share their understanding. So different questions are ஆஸ்க் பண்ண வைக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறையா கொஷின் கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட டவுட்டெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஒரு இன்டராக்ஷனோட இருக்கிற கிளாஸ் ரூம் தான் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான கிளாஸ் ரூமாக இருக்கும். இன்டராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நல்ல அந்த இப்போ ஃபுல்லாக டீச்சரே ஒரு டாப்பிக்கு வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்களுக்கு போர் அடிக்கும், அதை கவனிக்கவே மாட்டாங்க. அதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய கொஷின் கேட்டுக்கிட்டு அவங்களோட இன்டராக்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் வந்து லேர்னிங்கில் நல்லா இன்வால்வ் ஆகுற மாதிரி கிளாஸ் ரூம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு 2 தியரி பார்த்துட்டோம். பிஹேவியரல் தியரியும் காக்னேட்டிவ் தியரியும். அடுத்தது இன்னும் 3 தியரி இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.